அவரு என்ன பிருத்திவி எவ்வளோ ஆக்டிவான ஒரு பிரசன்ஸ் மெயின்டைன் பண்றாரு. அவர் இல்லைனாலும் அவரை பத்தி பேசும்போதே நம்மளுக்கு அவரோட முகம் ஞாபகம் வருது, அவரோட பிரசன்ஸ் ஞாபகம் வருதுன்றப்போ ரவி கேரக்டருமே வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுச்சு, நிஜமாவே என்ன தோணுச்சுன்னா, அவர் நமக்கு பெருசா பரிச்சயம் கிடையாது, அவர் தெரியும் நமக்கு. ஆனா இங்க நிறைய படங்கள் பண்ணது இல்ல, இது ஒரு பெரிய ரோல், படம் முழுக்க வரக்கூடிய ரோல், ரொம்ப பவர்ஃபுல்லான ரோல். கரெக்டா? அப்ப எனக்கு நிஜமாவே ஆரம்பத்துல என்ன தோணுச்சு, இது ரொம்ப பவர்ஃபுல்லான ரோலா தெரியுது. ஏன்னா அதோட பில்டப், அப்பா என்ன வேணா பண்ணிட்டு வருங்கிற மாதிரி பில்டப் இருக்கும்போது, அப்ப இந்த இவ்வளவு பில்டப் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பவர்ஃபுல்லான கேரக்டர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தானே போடணும், ஏன் இவரை சூஸ் பண்ணாருங்கிற மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் அது இருந்துச்சு. பட் அவர் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அதை எடுத்துட்டு போறாரு பார்க்கணும், எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்ல. அப்புறம் யோசிச்சா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ இந்த கேரக்டர் நீங்க ஒரு யூஷுவல் ஆர்டிஸ்ட யோசிச்சு பாருங்க, நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியும். கரெக்டா? இப்போ ஒரு பெரிய ஸ்டார், ஒரு பெரிய ஸ்டார் நமக்கு தெரிஞ்ச ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட கொண்டு போட்டா நமக்கு என்ன தோணும்னா, நமக்கு யூகிக்க முடியும் அவங்க பவர்ஃபுல்லா ஒன்று பண்ணிடுவாங்கன்னு தெரியும். இன்னொன்னு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஆல்ரெடி அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து பழகிருப்போம். இது நமக்கு ரொம்ப புதுசா இருக்குல்ல. ஒரு உண்மையாவே பயப்படுறாரா, இல்ல உண்மையாவே வந்து நடிக்கிறாரா, இல்ல வஞ்சம் இருக்குதாங்கிற அந்த கன்ஃபியூஷன் நமக்கு ரொம்ப நேரம் டிராவல் ஆகுது. கிளைமேக்ஸ்ல அவர் அவ்வளவு விஷயங்கள் பண்ணும்போது தான் இவன் மோசமான ஆள் தான், ஏன் நிஜமாங்க நமக்கு ஒண்ணு புரியுது இல்ல. சோ அதுக்கு இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் தான் தேவைன்னு டைரக்டரோட பிரில்லியன்ஸா தான் நான் பாக்குறேன், அவரோட கேரக்டர் சூஸ் பண்ணது, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆப்வியஸ்லி.